இதை சொல்லதான் குட்டியில நாங்க தயார் பண்ணா தரமாத்தான் இருக்குன்னு ஊருக்கே தெரியும். வெல்கம் டு எம்என் கார்ஸ் புதுக்கோட்டை. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எம்என் கார்ஸில் இன்றைக்கி நம்ம கிட்ட வந்திருக்கிற அப்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோண்டா அக்காட் 2007 மாடல் ஆட்டோமேட்டிக் கியரோட இன்றைக்கி நம்ம கிட்ட இந்த ஒரு அருமையான வண்டி வந்திருக்குது. இந்த வண்டிக்கு ஓனர்ஷிப் பார்த்தீங்கன்னா 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டிக்கு எஃப்சி பார்த்தீங்கன்னா 2027 லாஸ்ட் வரைக்கும் கரண்ட்டில் இருக்குது. ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு அருமையான அப்டேட் தான் இன்றைக்கி நம்ம கொண்டு வந்திருக்கோம். நிறைய யங்ஸ்டர்ஸ் கேட்டுட்டு இருந்தீங்க. இதுக்கு முன்னாடி ஒரு 5 மாதத்துக்கு முன்னாடி தான் என்கிட்ட அக்காடு வந்துச்சு. ரொம்பவே தேடி எடுக்கிறதுக்கு ரொம்பவே ஒரு கஷ்டமான வண்டி தான் அக்காடு. இன்றைக்கி நம்ம கிட்ட இந்த வண்டி வந்திருக்குது. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். வண்டியில் ஏசி, பவர் ஸ்டீரிங், பவர் விண்டோ, மியூசிக் சிஸ்டம், அலாய் வீல், ஏர் பேக், ஏபிஎஸ் பிரேக்கிங் சிஸ்டம் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் சீட்ஸ் வந்துடும், எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரர்ஸ் வந்துடும். ஒரு சூப்பரான குவாலிட்டியில் ஒரு ஹோண்டா அக்காட் ஆட்டோமேட்டிக் 2007 மாடலில் ஒரு அருமையான கண்டிஷனில் இந்த வண்டி எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லா இருக்குது வண்டி. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா 1,21,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. முக்கியமான விஷயம் ஆட்டோமேட்டிக் கியரு ரொம்பவே சொகுசாக இருக்குது. வண்டியோட சஸ்பென்ஷனு, பிக்கப்பு எல்லாமே நீட்டாக இருக்குது. கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க வண்டியோட இன்டீரியர், பூட் ஸ்பேஸு, இன்ஜின் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டிடுறேன். வண்டியோட ரேட்டுமே வீடியோட மிடில் நான் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் ஃபுல் டீட்டெயில் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். இந்த வண்டியோட இன்டீரியரில் டோர் பேட் சைடு பாருங்கள். 4 விண்டோக்கான பவர் விண்டோ சுவிட்சஸ் வந்துடுது. எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபுள் சைடு மிரருக்கான பட்டன்ஸ் எல்லாமே வந்துடுது. சென்ட்ரல் லாக் உள்ள சுவிட்ச் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வண்டியோட இன்டீரியரோட கண்டிஷன் பாருங்கள். டேஷ்போர்டோட கண்டிஷன்லாம் தெளிவாக இருக்குது. இந்த வண்டி ஓவரால் ஓடி இருக்க கிலோமீட்டர் 1,21,430 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. ஸ்டேரிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் பேக் வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் வால்யூம் அட்ஜஸ்டபுள் கண்ட்ரோல் எல்லாமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் எலக்ட்ரானிக் சீட்ஸுங்க. எலக்ட்ரானிக் சீட்ஸுமே வந்துடுது. வண்டியோட இன்டீரியர் பாருங்கள். சீட் கவர்ஸோட கண்டிஷன்லாம் ரொம்பவே லக்ஸூரியாக போட்டிருக்காங்க. நீட்டாக இருக்குது வண்டி. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கோ டிரைவருக்கு அந்த சைடு ஒரு ஏர் பேக் வந்துடுது. டுவெல் ஏர் பேக் வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இன்பில்ட் மியூசிக் சிஸ்டம் வந்துடுது. அது கீழே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி. கியர் பாருங்கள், ஆட்டோமேட்டிக் கியருங்க, அதுவுமே வந்துடுது. இதில் நிறைய பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. நிறைய திங்ஸ் வந்து நம்ம வச்சுட்டு போகிறதுக்கு நிறைய கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஆம்புலன்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட அப் அண்ட் சார் பாருங்கள், ரொம்பவே க்ளீன் அண்ட் கிளியராக இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட ரியர் சீட்டிங் ஸ்பேஸ் பார்க்கலாம். தாராளமாக 3 பேர் சூப்பராக நல்ல லெக் ஸ்பேஸை வச்சு நம்ம லெக் ஸ்பேஸுமே நல்லா கொடுத்துருக்காங்க. நல்ல லெக்கை ஃப்ரீயாக வச்சுட்டு நம்மளால் ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரையும். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வண்டியோட பூட் ஸ்பேஸ் பார்க்கலாம். வண்டியோட பூட் ஸ்பேஸ் பாருங்கள், நல்லா தாராளமாக பெரிய ஸ்பேசஸ் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே பெருசாக தான் இருக்குது. வண்டியோட ஸ்டெப்னி பார்த்தீங்கன்னா ஒரு 60% கண்டிஷனில் இருக்குது. அதுவுமே நீட்டாக இருக்குது. வீல் ஸ்பானர், ஜாக்கி எல்லாமே கொடுத்துருக்காங்க. எல்லாமே இருக்குதுங்க. இப்போ வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பார்க்கலாம். இன்ஜினோட குவாலிட்டி, சவுண்டு எல்லாமே நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த வண்டியோட இன்ஜின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பானட்டையும் ஓப்பன் பண்ணியாச்சு. வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் நம்ம பார்த்துடலாம். வண்டியோட இன்ஜின் கண்டிஷன் பாருங்கள், ரொம்பவே நீட்டாக இருக்குது. ஒரு பக்காவான இன்ஜினுங்க. வண்டியில் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் பிரேக்கிங்க்கான பம்ப் எல்லாமே வந்துடுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரான்லாம் பாருங்கள், ஒரிஜினாலிட்டி கிடையாத ஒரு சூப்பரான ஆப்ரான்லாம் இருக்குது. பேட்டரி கண்டிஷன் எல்லாமே நல்லா இருக்குது. ஒரு ஸ்மூத்தான சூப்பரான ஒரு கண்டிஷனில் தான் இருக்குதுன்னு சொல்லணும் வண்டி. வண்டியோட இன்ஜின் நாய்ஸ் நான் உங்களுக்கு மைக்கை பக்கத்தில் வச்சு காட்டுறேன். ரெண்டாயிரத்தி 7 மாடலு ஹோண்டா அக்காடு 3வது ஓனர் கண்டிஷனில் இருக்குது. வண்டிக்கு எஃப்சி எல்லாமே கரண்ட்டில் இருக்குது. ஒரு ஃபுல் ஆப்ஷன் வண்டி தான். வண்டியில் எல்லா ஆப்ஷன்ஸுமே வந்துடும். சேஃப்டி ஃபியூச்சரில் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். அந்தளவுக்கு ஒரு பக்காவான வண்டி தான். இந்த வண்டிக்கு நம்ம கோட் பண்ணக்கூடிய ரேட் பார்த்தீங்கன்னா வெறும் 2,30,000 ரூபா. அந்த ரேட் ஃபிக்ஸட் கிடையாது, நெகோஷியபிள் தான். கண்டிப்பாக அந்த ரேட்டையும் சின்னதாக குறைச்சி கொடுக்கலாம். கண்டிப்பாக அந்த வண்டி உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புகிறேன். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்தா உடனே நம்ம எம்என் கார்ஸுக்கு ஒரு கால் பண்ணுங்கள், டைரெக்டாக விசிட் பண்ணுங்கள், வண்டியை ஓட்டி பாருங்கள். வண்டி பிடிச்சிருக்குதா, ஒரு மெக்கானிக் வச்சு வேணாலும் 1க்கு 2 மெக்கானிக் வச்சு தாராளமாக செக் பண்ணி பார்த்துட்டு இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். கண்டிப்பாக இந்த வண்டி உங்களுடைய சொந்த வண்டி ஆகும்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. நல்லா இருக்காப்பா.